அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த வேளையில கூட நம் மத்தியில கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும்படியாக, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வரும்படியாக நம்ம கேட்டுக்கொள்வோம். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல நம்மளுடைய ஆத்துமாக்களை திருப்தியாக்கக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரமே உண்டு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேத வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, சாப்பாட்டினால மாத்திரம் நம்ம பிழைத்திருக்கவில்லை. தேவனுடைய வார்த்தை, அவருடைய வசனம் நம்மளை தேற்றுகிறதாகவும் ஆறுதல் படுத்துகிறதாகவும், நம்மளை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை, நம்மளுடைய எலும்புகளை நினமுள்ளதுகளாக மாற்றுகிற வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் உண்டு. தொடர்ந்து இந்த மாதம் ஆரம்பித்த நாட்களிலிருந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு வார்த்தை, அவர் வந்தால், இயேசு கிறிஸ்து வந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள, நம்மளுடைய வீடுகளுக்குள்ள அவர் வந்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆகும், எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வந்தால் சூழ்நிலைகள் மாறுகிறதாக இருக்கிறது. ஒருவேளை இங்க வந்தவங்க நிறைய பேரு பலவீன நிமித்தம் வந்திருக்கிறோம், கடன் பிரச்சனை நிமித்தம் வந்திருக்கிறோம், கர்ப்பத்தின் கனிக்காக வந்திருக்கிறோம், சூழ்நிலைகளுக்காக வந்திருக்கிறோம், திருமண காரியங்களுக்காக வந்திருக்கிறோம், எதிர்காலத்திற்காக வந்திருக்கிறோம், வேலைக்காக வந்திருக்கிறோம், எத்தனையோ இப்படி ரட்சிப்புக்காக, முதலாவது ரட்சிப்புக்காக கூட நம்ம இங்க வந்திருக்கிறோம். இப்படி அநேக காரியங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் சந்திக்கப்படாமல் இருக்கிறது, சந்திக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஏன், எதுக்காகன்னா, ஒருவேளை நம்ம இங்க ஜெபிக்கிறது நிமித்தம், உபவாசித்து அழுது புலம்புகிறது நிமித்தம், ஜெபிக்கிற வேலையில கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்னுடைய சூழ்நிலைகள் மாறாதா, என்னுடைய சூழ்நிலைகளை மாறும் என்று கூட நம்ம இங்க வந்திருக்கிறோம். அப்படி இயேசு கிறிஸ்து வேதத்துல அநேக இடங்களில அவர் கடந்து போகும் பொழுது சூழ்நிலைகள் மாற்றப்பட்டதாக நம்ம வாசித்திருக்கிறோம். நிறைய முறை புதிய ஏற்பாட்டை நம்ம வாசித்திருக்கோம். அப்படி இன்னைக்கு சில நபர்களை குறித்து நம்ம வேதத்துல பார்க்க போறோம். அது முதலாவது யாரை குறித்து நம்ம பார்க்க போறோம் என்றால், லூக்கா 7வது அதிகாரம் 36வது வசனத்துல பாருங்க. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாக ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நினைத்து, 37வது அதிகாரத்துல பரிசேயனுடைய வீட்டுல வந்து அவர் பந்தி இருக்கிறார்னு சொல்லிட்டு அந்த ஸ்திரீ கேள்விப்படுகிறார். அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவளா இருக்கிறார்? பாவியான ஸ்திரீயாக காணப்படுகிறார். பாவியான அந்த ஸ்திரீ அவர் பரிசேயனுடைய வீட்டில் தங்கி இருக்கிறார் என்ற அந்த செய்தியை கேட்ட உடனே அவள் என்ன பண்றா? வெளியேற பெற்ற அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவளுடைய பாதங்களுக்கு பின்னாக நின்று அழுது கொண்டிருக்கிறாள். அவள் எவ்வளவு நேரம் அழுது கொண்டிருக்கிறாள் என்று வேதத்துல அவளை பற்றி அவ்வளவு விளக்கமா அந்த இடத்துல போடல. ஆனால் அவளை குறித்து ஒரு ஐடென்டிஃபை, அவளுக்கு ஒரு லேபிள் இருக்கு. அவள் ஒரு பாவியான ஸ்திரீ. அந்த பாவியான ஸ்திரீ இயேசு வந்திருக்கிறார், பரிசேயனுடைய வீட்டில் தங்கி இருக்கிறார் என்ற அந்த செய்தி யார் மூலியமோ அவள் கேள்விப்பட்டிருக்கிறார். கேள்விப்பட்ட உடனே வெளியேற பெற்ற ஒரு பரிமள தைல குப்பி எடுத்துக்கொண்டு அவள் வந்து வெகு நேரமாய் நின்று கொண்டு அவருடைய பாதத்தின் அருகே நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தவளாய் காணப்பட்டாள். அவளுடைய வாழ்க்கை பாருங்க, பாவியான ஒரு ஸ்திரீ, ஏதோ ஒரு பாவி, அவளுக்குள்ள ஒரு பாவம், அந்த பாவத்தினால் அவள் பிடிப்பட்டவளாய் காணப்பட்டு அவள் என்ன பண்றா? இயேசு வந்திருக்கிறார் என்ற அந்த செய்தியை கேட்ட உடனே அந்த பரிமள தைலத்தை எடுத்துக்கொண்டு அவர் பாதத்தின் அருகே போய் நின்று கொண்டு வெகு நேரமாய் அழுது கொண்டு அவர் பாதத்து அருகே நின்று அழுது கொண்டவளாய் அவள் போய் என்ன பண்றா? அவருடைய பாதங்களை தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். பாருங்க, ஒரு பாவியான ஒரு பாவத்தில் விழுந்து கிடந்தவளா இருந்தாள். ஆனால் இயேசு வந்திருக்கார். இப்ப இந்த பாவியான ஒரு ஸ்திரீக்கு ஒரு அந்த ஆவி ஆத்துமாக்குள்ள ஒரு விடுதலை நடக்க போகிறது. ஆனால் இயேசு பாருங்க, அந்த பாவியான ஸ்திரீயை விடுதலை பண்ணுவதற்காக அவளுக்கு கூட ஒரு டேட்டை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அவளுக்கு கூட ஒரு டெட்லைனை போட்டு வச்சிருக்கிறாரு. அவருடைய ஆத்துமாக்குள்ள ஒரு விடுதலை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். நினைச்சிருக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய ஆத்துமாவுக்கு விடுதலை கிடைக்காதா? என்னைக்காவது ஒரு நாள் இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா? யாராவது ஒருத்தர் என்னை வந்து இந்த காரியத்திலிருந்து விடுதலை பண்ண மாட்டாங்களா சொல்லிட்டு
அதற்காக மனம் குமரி அழுதிருக்கலாம், மன விசாரப்பட்டு அவள் அழுதிருக்கிறவளாய் காணப்பட்டாள். ஆனால் அவளுடைய கண்ணீர் கூட, அவளுடைய துக்கம் கூட இயேசுனுடைய பாதத்திற்கு சென்றிருக்கு. இயேசுனுடைய செவிகளை அவருக்கு எட்டி இருக்கு. அவருடைய கண்கள் அவளை கண்டது நிமித்தம் அந்த பரிசேயனுடைய வீட்டில் அவர் பிரவேசிக்க வந்திருக்கிறார். இப்ப அவர் வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த செய்தியை கேட்ட உடனே அவளுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை தேவன் கொடுக்கிறார். பாருங்க, அவ அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய தலை மயிரினால் அவருடைய பாதங்களை சுத்தம் செய்தவளாய், தன் கண்ணீரினால் அவர் பாதத்தை கழுவினவளாய் காணப்பட்டாள். இப்ப அவளுடைய ஆவிக்குள்ள, அவளுடைய ஆத்மாவுக்குள்ள விடுதலை பண்ணப்பட்டவளாய் காணப்பட்டாள். அந்த பரிசேயன் சொல்றான், இந்த தைலத்தை வித்திருந்தா அதிகமான விலைக்கு விற்றிருக்கலாமே, அநேக ஏழைகளுக்கு கொடுத்து அவ என்ன பண்ணிருக்கா, நன்மையை தேடி கொண்டிருக்கலாமேன்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசு சொல்லுகிறாள், ஆனால் இவளுடைய காரியம் பாருங்க, நான் என்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறேன், ஆனா இவள் நினைவு கூறும்படி இதை செய்திருக்கிறா. இந்த வேதத்துல இருக்கிற மாதிரி இவளுடைய பேர் இவளுக்கு எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதே 48வது வசனம் சொல்லுகிறதால் அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இயேசு வரும்பொழுது ஆவியில் ஒரு விடுதலை, ஆத்மாவுக்குள்ள ஒரு விடுதலை. இன்றைக்கு கூட அநேக காரியங்கள் நிமித்தம் ஏதோ ஒரு காரியம் இருதயத்துக்குள்ள, என் பாவம் மன்னிக்கப்படாதா, என் காரியம் இப்படி இருக்குது, நான் பாவமே பண்ணலங்க, நான் ஒரு பாவமும் இல்லாம நான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன்னு யாராலும் சொல்லவே முடியாது. ஏன்னா நமக்குள்ள தெரியும் நம்ம எப்பேற்பட்ட பாவிங்க, எந்த விதமான பாவத்துல விழுந்து கிடந்தோம்னு சொல்லிட்டு. ஆயக்காரன் பாருங்க, தூரத்துல அந்த தேவாலயத்தினுடைய தூரத்துல அவன் இந்த வானத்திற்கு அண்ணாந்து ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டவனாய், பாவியான என்மேல் கிருபையாயிரும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சி பிரார்த்தித்தவனாய் காணப்பட்டான். மற்றொருன்னு சொல்ற, அவன் அல்ல இவனே ரட்சிக்கப்பட்டவன சமாதானத்தோடு கூட வீட்டுக்கு திரும்பினவனாய் காணப்பட்டான். ஆண்டவர் விரும்புகிறது ஒன்னே ஒண்ணுதான், கன்ஃபஷன். நம்ம கன்ஃபஸ் பண்ண வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஏதோ ஒரு காரியம், இன்னும் ஆண்டவரே என்னுடைய ஜென்ம சுபாவங்கள் மாறவில்லையே, ஆண்டவரே இன்னும் சில காரியங்களை நான் சுயநலமா யோசிக்கிறேனே. இன்னைக்கு நம்ம பொதுநலமா யோசிக்கிறோமா? எல்லா காரியத்திலும் நம்ம பொதுநலமா இருக்கிறோமான்னு என்றால் என்ன கேட்டா நான் சொல்லுவேன், நிறைய காரியங்கள்ல சுயநலமா தான் நான் காணப்படுறேன். நிறைய காரியங்கள் நம்மளுடைய சுயநலம் நம்மளுக்கு இன்னும் உடைக்கப்படாமல் இருக்கிறது. ஜென்ம சுபாவங்கள் இன்னும் உள்ளே வெளியரங்கமாய் ஆக்கப்படாமல் உள்ளே மறைந்து கொண்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. ஆனா இவ பாருங்க, அவர் வந்த உடனே இவ அந்த பரிமள தைலத்தை எடுத்துட்டு போயிட்டு அவர் பாதத்துல ஊற்றி கழுவி, தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை சுத்தம் செய்தவளாய், தன் கண்ணீரினால் அவருடைய பாதத்தினாய் நினைக்கிறவளாய் காணப்பட்டாள். அவளுக்குள்ள அந்த கில்ட்டி கான்சியஸ், ஐயோ நான் பாவியான ஸ்திரீ ஆயிடுச்சே, அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவனுடைய குமாரன் இந்த இடத்துல வீற்றிருக்கிறாரே, நான் பாவியான ஸ்திரீ, நான் எவ்வளவேனும் மறுகதை இல்லாதவள். அவர் பாதத்தை நினைக்கிறாள். எதனால் நினைக்கிறாள்? தன் கண்ணீரினால் நினைக்கிறவளாய் காணப்பட்டாள். அவ இருதயத்துக்குள்ள நினைச்சிருக்கலாம், ஆண்டவரே உங்க பாதத்தை தொடர்றது கூட எனக்கு அருகதையே கிடையாது, அதனால என் கண்ணீரினால உங்க பாதத்தை நான் கழுவுறேன். ஏன்னா என் பாவம் உள்ள அப்படியாய் கிடைக்கிறது. நான் பாவியான ஸ்திரீ, நான் தீட்டான ஒரு ஸ்திரீயாய் காணப்படுகிறேன். ஆனாலும் உங்க பாதத்தை தொட்டு கழுவுகிறது நிமித்தம் எனக்குள்ள ஒரு விடுதலை கிடைக்காதா என்று அவள் அழுது கிடந்தவளாய் காணப்பட்டாள். இயேசு அவளுடைய இருதயத்தை, அவளுடைய சரீரத்தை அல்ல, அவளுடைய இருதயத்தை பார்க்கிறார், ஊடுருவி பார்க்கிறார். 48வது வசனம் சொல்லுது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஒரு மனுஷனாலும் நம்மளுடைய பாவங்கள் இருந்து இந்த உலகத்துல விடுதலை கொடுக்கவே முடியாது. இயேசு ஒருவரால மாத்திரம் தான். யாராவது சொல்ல முடியுமா, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ வீட்டுக்கு போமா, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுப்பா, நீங்க இதோட கிளம்பலாம்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. எந்த இடத்துல எந்த மதமா இருந்தாலும் சரி, எங்கு சென்றாலும் மன்னிக்கப்பட்டது என்ற ஒரு தைரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கவே முடியாது. ஒரு வார்த்தை வேண்டும் என்றால் சொல்லலாம், பரிகாரம் வேண்டும் வேணாலும் நீங்க பண்ணலாம், பரிகாரம் போய் பண்ணுங்க, பரிகாரத்துக்கான வழியை தான் சொல்றாங்களே தவிர உனக்கு மன்னிக்கப்பட்டது என்ற வார்த்தை, வெளிப்படையான ஒரு வார்த்தையை எந்த இடத்துல சொல்லவே முடியாது. இயேசு ஒருவரால மாத்திரம் தான் மன்னிக்க முடியும். மதங்களுக்கு கூட தெரியும், இயேசு ஒருவரால மாத்திரம் தான் என் பாவத்தை மன்னிக்க முடியும், உங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியும், என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் சொல்லிட்டு அவள் போய் அழுது புலம்பினவளாய் அவருடைய பாதத்தை தன் கண்ணீரினால் கழுவுனவளாய் காணப்பட்டாள். அவர் வரும் பொழுது அந்த பரிசேயனுடைய வீட்டில் பாருங்க, பரிசேயன் கூப்பிடுறான், என் வீட்டுல வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. அவன் ஏதோ ஒரு நன்மைக்காக கூப்பிட்டு இருக்கலாம், அவர் என் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவன் போய் கூப்பிட்டுட்டு வரான். ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க, பரிசேயனுடைய வீட்டுக்கு அல்ல, இந்த பாவியான ஸ்திரீக்காகவே பரிசேயனுடைய வீட்டில் தங்கினவராய் காணப்பட்டாள். யாருக்கு எங்கிருந்து விடுதலை எப்படி நடக்குது பாருங்க. அந்த பாவியான அந்த ஸ்திரீனுடைய வீட்டுல போயிட்டு அவள் பாவம் மன்னிக்கப்பட்ட
வைக்கப்பட்டதுன்னு சொல்ல, பரிசேயனுடைய வீட்டில் இருக்கிறாள். இவருக்கு தெரியும் அவள் வருவாள்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து முன்னவே முன்குறித்து வைத்த காரியங்கள், ஒரு நாளும் அவர் முன்குறித்த காரியங்கள் தடைப்படாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யோபு 42:2 சொல்லப்பட்டது போல, தேவரீர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஒருவராலும் அவர் செய்ய நினைத்த காரியங்கள் தடை பண்ணவே முடியாது. அது குறிக்கப்பட்ட காலத்தில், குறிக்கப்பட்ட ஜாமத்தில், குறிக்கப்பட்ட நேரத்தில் அது நடந்தே தீரும். யாராலும் நம்மளுடைய நன்மையை சுதந்தரிக்கவே முடியாது. அவள் ஆவிக்குள்ள, அவளுடைய ஆத்மாவுக்குள்ள ஒரு விடுதலை பெற்றவளாய், அவள் சமாதானத்தோடு கூட புறப்பட்டு சென்றவளாய் காணப்பட்டாள். முதலாவது இயேசு வரும்பொழுது எது நமக்குள்ள நடக்கும்? ஆவி ஆத்மாக்குள்ள ஒரு விடுதலை நடக்கும், சமாதானம் கிடைக்கும். அந்த பாவியான ஸ்திரீக்கு அவ்வளவு நாள் அவள் ஆத்மாவுல விடுதலை இல்லாதவளாய், சமாதானம் இல்லாதவளாய் காணப்பட்டாள். ஆனால் அவளுடைய ஜென்ம சுபாவங்கள் மாறி அந்த இடத்துல அவளுக்கு ஒரு விடுதலையை தேவன் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். சமாதானத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு கூட ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, ஐயோ என்னுடைய காரியத்துல எனக்கு சமாதானம் இல்லாம இருக்கிறேனே, நான் சமாதானமே இல்லாம இருக்கிறேன், நான் துக்கப்பட்டவளாய் காணப்படுகிறேன், என் காரியங்கள் இப்படி இருக்கு, என் இருதயத்துல இப்படி இருக்கு, இந்த காரியத்தினால நான் மனநொந்து காணப்பட்டவளாய் காணப்படுகிறேன், யாராவது எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டாங்களா, என் இருதயத்துக்குள்ள சமாதானம் வராதா, இவங்க என் மனசை இவ்வளவு நோகடிக்கிறாங்களே, இவங்க என்னுடைய இருதயத்தை எவ்வளவா காயப்படுத்துறாங்களே, எது செஞ்சாலும் இப்படி இருக்குதேன்னு சொல்லிட்டு ஒருவேளை இன்றைக்கு கூட நம்மளுடைய இருதயத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு கூட அமர்ந்திருக்கலாம். ஆனால் இயேசு வரும் பொழுது விடுதலை கிடைக்கும், ஆவிக்குள்ள விடுதலை கிடைக்கும், ஆத்மாவுக்குள்ள ஒரு சமாதானம் கிடைக்கும். அன்றைக்கு அந்த பாவியான ஸ்திரீக்கு விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு கூட விடுதலை கொடுக்கிற தேவனாய், நம் குடும்பத்துக்குள்ள கட்டுகளை அவிழ்க்கிற தேவனாய், அவள் கட்டப்பட்டவளாய் காணப்பட்டாள். எதனால் கட்டப்பட்டவளாய்? பாவி என்ற முத்திரையோடு கூட கட்டப்பட்டவளாய் காணப்பட்டாள். ஆனால் இயேசு வரும் பொழுது அந்த பாவ கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. அவளுக்கு ஒரு ஆவியில, ஆத்மாவுக்குள்ள ஒரு விடுதலையை பெற்றாள், சமாதானத்தை பெற்றாள். வேதம் இருக்கும் வரை அவர் பேர் எழுதப்பட்டவதாய் காணப்பட்டது. அவளுடைய பேர் பாருங்க, இந்த வேத வசனங்கள் இருக்கும் வரை அவளுடைய பேர் வேதத்துல எழுதப்பட்டவதாய் காணப்பட்டது. இன்றைக்கு கூட இயேசு கிறிஸ்து பாவியான ஒரு ஸ்திரீக்கு விடுதலை கொடுத்தது போல நம்மளுடைய ஆவி ஆத்மாக்குள்ள அவர் விடுதலை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் வந்தால் முதலாவது எது நடக்கும்? ஆவிக்குள்ளும் ஆத்மாவுக்குள்ளும் விடுதலை கிடைத்து பூரண சமாதானத்தோடு கூட நாம் இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஒருவேளை குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லாம இருக்கலாம், சஞ்சலத்தோடு கூட காணப்படலாம், விடுதலை இல்லாம காணப்படலாம். ஆனால் அவர் வரும் பொழுது நம் குடும்பங்களுக்குள்ள எது முதலாவது கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். எது முதலாவது கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். அந்த ஸ்திரீ பெற்றுக் கொண்டது போல இன்றைக்கு கூட தேவன் நம் வீடுகளுக்குள்ள சமாதானத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இரண்டாவது காரியம் பாருங்க, லூக்கா 8வது அதிகாரம் 27வது வசனம். அவர் அதுக்கு முன்னாடி வசனம் பாருங்க, 26வது வசனம். பின்பு கலிலேயுக்கு எதிரான கதரனேயனுடைய நாட்டில் சேர்ந்தார். இந்த கதரனேயுடைய தேசத்துக்கு புறப்பட்டு இயேசு போகிறார். அவர் கரையில் இறங்கின பொழுது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமா இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்ட பொழுது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பட்டவனாய் இருந்து கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்திரங்களுக்கு துரத்தப்பட்டவனாய் இருந்தான். இயேசு பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுறது, இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியினால் அந்த பெயரை சொன்னான். அவன் பாருங்க, சங்கிலியினாலும் கட்டப்பட்டவனாய் எப்படி இருக்கிறான் பாருங்க. லேகியோன் என்ற ஒரு பிசாசு கிடையாது, 100க்கும் அதிகமான பிசாசுகள் பிடிக்கப்பட்டவனான், சங்கிலிகளால கட்டப்பட்டவனான். அவனுக்கு ஒரு ஐடென்டிஃபை இருக்குது. என்ன ஐடென்டிஃபை பாருங்களேன். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? கல்லறையில் தங்கினவனுமாய் இருந்தான். எப்படி? நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமலும் பிரேத கல்லறையினாலே தங்கினவனுமாய் இருந்தான். அவன் நெடுநாளாய் காத்திருக்கிறான். இதை முன்னாடியே லிட்டில் பிளாக்ஸ்ல ஈவினிங் பிரேயர்ல இதை குறித்து நான் செய்தி எடுத்திருக்கேன். ஆனாலும் ஆவியானவர் என் இருதயத்துல ஏவனப்படியினால் மீண்டுமாக இந்த அதிகாரத்தை நான் மீண்டுமாக கொண்டு வருகிறேன். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? நெடுநாள்
நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறையில் காணப்படுறான். அவன் வஸ்திரம் தெரியாதவனாய் காணப்படுகிறான். நெடுநாளாய் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்து இருக்குது. எத்தனை நாள் சொல்லல, ஒருவேளை மாதங்களா இருக்கலாம், நாட்களா இருக்கலாம், வருஷங்களா கூட காணப்படலாம். அவனுக்குள் பிசாசு புகுந்தவனமாய் அவன் என்ன பண்றான்? கல்லறைகள் தங்கினமா இருந்தா இப்ப பாருங்க, அவனுடைய ஐடென்டிஃபை, அவனுக்கு ஒரு அட்ரஸ் பண்றாங்க. அவன் வஸ்திரம் தெரியாதவன், அவன் பிரேத கல்லறையில் காணப்படுகிறவன், அவன் சங்கிலிகளால கட்டப்பட்டவனா இருக்கிறான். இப்படி அவனுக்கு பல ஐடென்டிஃபையா அவனை குறித்து வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இயேசு அவன் வாலிபனா கிழவன் அதெல்லாம் இல்ல, ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு எதிராக ஒரு மனுஷன் வரான். அவன் சொல்றான் இப்படி அவனுக்கான ஒரு ஐடென்டிஃபைய இந்த 27வது அதிகாரத்துல இப்படி இருக்குது. அவனுக்குள்ள அசுத்த ஆவி பிடித்திருக்குது. 29வது வசனம் சொல்லுகிறது, அந்த அசுத்த ஆவி வெகு காலமா இவனை பிடித்திருந்தது. நான் முன்பு சொன்னது போல எத்தனை நாட்கள், எத்தனை காலங்கள், எத்தனை வருடங்கள் தெரியல, ஆனால் வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளாலும் விலங்குகளாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டவனாய் இருந்து கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்திரத்துக்கு துரத்தப்பட்டிருந்தான். ஒரு வனாந்திரத்திற்கு துரத்தப்பட்டவனா இருந்தான். அந்த தகப்பனாருக்கு அவன் எத்தனாவது மகன்? ஒரு மகனா, 2 மகனா, 3 மகனான்னு தெரியல. ஆனால் ஒரு மனுஷன் இருந்தான். கட்டாயம் ஏதாவது ஒரு தகப்பனாருக்கு அவன் மகனாகத்தான் இருந்திருப்பான். அவன் சங்கிலிகளால் கட்டப்பட்டவனும் வெகு காலமாய் பிசாசினால் வாதிக்கப்பட்டவனும் விலங்குகளால கட்டுண்டவனும் காவல் பண்ணப்பட்டவனும் வஸ்திரம் தெரியாதவனும் கல்லறையில் பிரேத கல்லறையில் உட்கார்ந்திருக்கிறவனாய் காணப்பட்டான். இவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் பாருங்க. இன்றைக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட இந்த ஐடென்டிஃபையோடு கூட நாம் இருக்கலாம். நம்மளோட கட்டுகள், குடும்பங்கள் கட்டுகளால காணப்படலாம். அசுத்த ஆவியின் போராட்டத்தினால் இங்க இருக்கலாம். ஒருவேளை நிருதித்துக்குள்ள நம்மளுடைய காரியங்கள் அசுத்த ஆவியின் போராட்டங்கள் குடும்பங்களுக்குள் இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் அசுத்த ஆவியின் போராட்டத்தினால் அலக்கழிக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. அது மந்திரங்களால் கட்டுண்டப்பட்டதாய் காணப்படுகிறது. செய்வினை தந்திரங்களாலும் மந்திரங்களாலும் தகடுகளாலும் அடிக்கப்பட்டு கட்டுண்ட குடும்பங்கள், அநேக குடும்பங்கள் இந்த இடத்துல காணப்படலாம். எத்தனையோ குடும்பங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம். சங்கிலிகளால கட்டப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு சங்கிலி, வியாதி என்ற சங்கிலி இருக்கலாம், ஏதோ ஒரு கட்டு, பலவீனம் என்ற கட்டு இருக்கலாம், கடன் பிரச்சனை என்ற கட்டு இருக்கலாம், வேலையின்மை என்ற கட்டு இருக்கலாம், தரித்திரம் என்ற கட்டு இருக்கலாம். ஏதாவது ஒரு காரியம் சங்கிலிகளாலும் கட்டப்பட்டு வனாந்தரத்தில் வாழ்க்கை, அண்டவரே நான் ஒரு ஜான் ஏறின ஒரு முழம் சறுக்குதே, எத்தனை காரியங்கள் என் வாழ்க்கையில திருப்தியே இல்லையே, வாழ்க்கையில முன்னேற முடியலையே, ஏதோ ஒரு ஆசீர்வாத குறைபாடு எல்லாம் வருது, பொத்தல் பையில போடுற போல என் வருமானங்கள் எல்லாம் எப்படி போகுது, எந்த வழியை சம்பாதிக்கிறது அந்த டேட்ல வர்றத மட்டும் தான் நான் பாக்குறேன். ஆனா பொத்தல் பையில போட்டது போல எல்லா வருமானங்களும் அழிந்து ஒழிந்து ஒழுகி போதேன்னு சொல்லிட்டு வேதனை அந்த இருதயத்துக்குள்ள நம்ம இருதயத்தை உடைத்து கொண்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அன்றைக்கு அவன் காணப்பட்டான். ஆனால் இயேசு வரும் பொழுது அவன் பாருங்க எப்படிப்பட்டவன். இவன் வஸ்திரம் தெரியாதவனாய் பாருங்க, அவன் பைத்தியமாக்கப்பட்ட சூழ்நிலை வனாந்தரத்தில், அந்த வனாந்தரத்துல அந்த கல்லறைகள், பிரேத கல்லறைகளின் மத்தியில சங்கிலிகளால கட்டப்பட்டவனாய் அவன் அலைந்து திரிந்து காணப்பட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு எதிராக புறப்பட்டு வரும் பொழுது அவனுக்குள் இருந்த பிசாசுகள் அலறி பிடித்து கொண்டு அந்த மேட்டில் இருந்த பன்றி கூட்டத்துக்குள் போனது. அந்த பன்றிகள் எல்லாம் மேல இருந்து கீழே விழுந்தது. அடுத்த வசனம் பாருங்க, அவன் எப்படிப்பட்டவனாய் மாறுகிறான். 35வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு, இப்போ முதலாவது அவன் ஆவில, அவன் சரீரத்துல ஒரு விடுதலை, அவன் ஆவில ஆத்துமாக்குள்ள ஒரு விடுதலை கிடைக்குது. முதலாவது அவனை இத்தனை வருட காலமாய் பிடித்திருந்த அந்த பிசாசுகள் அவனை விட்டு வெளியே போனது. 2வது காரியம் நடக்குது. இந்த ஜனங்கள் எல்லாம் அவனுக்கு என்ன சம்பவித்தது, இவன் தான் கல்லறையில உட்கார்ந்துட்டு இருப்பானே, இவன் தான் வஸ்திரம் தெரியாதவனா இருக்கிறானே, இவன் தான் சங்கிலிகளால கட்டப்பட்டவனா இருக்கிறானே, கயிறுகளால் கட்டுண்டப்பட்டவனாய் காணப்படுகிறானே, வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தவனாய் இருந்தானே, பைத்தியம் பிடித்தவனாய் காணப்பட்டானே. இன்றைக்கு இயேசு வந்தார். வந்த உடனே அந்த பிசாசுகள் எல்லாம் புறப்பட்டு ஓடனது. இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவன் எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஊரார் என்ன பண்றாங்க, இந்த சம்பவித்த காரியத்தை பார்க்கும்படி புறப்பட்டு வந்தார்கள். இயேசுவினிடத்தில் வந்து பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அவன் முதலாவது வசனம் பாருங்க, 27வது வசனமும் 29வது வசனமும் அவன் எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அடுத்த வசனங்கள் பாருங்க,
எப்படி இருக்கிறான்? 35, 36 சொல்லுது. அவன் புத்தி தெளிந்து இயேசுவின் அருகே, பாதத்தின் அருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அவன் முதலாவது சொஸ்தமாக்கப்பட்டான். அவன் ஆவி ஆத்துமாக்குள்ள ஒரு விடுதலை. அவனை பிடித்திருந்த பிசாசுகள் இப்ப அவனை விட்டு விலகி போனது. அவன் புத்தி தெளிந்தவனாய் வஸ்திரம் இல்லாதவனாய் காணப்பட்டவன் இப்பொழுது வஸ்திரம் தரித்து கொண்டு யார் அருகே இருக்கிறான்? இயேசுவின் அருகே உட்கார்ந்திருக்கிறான். இன்றைக்கு கூட புத்தி இல்லாம நம்ம சில காரியங்கள் பண்ணுகிறோம். சில பேர் சொல்லலாம், இவளுக்கு புத்தியே இல்லை, இவனுக்கு புத்தியே இல்லை, ஞானமே இல்லை. ஆனால் இயேசு வரும் பொழுது முதலாவது நமக்கு என்ன காரியம்? நம்மளுடைய ஆவி ஆத்மாவுக்குள்ள முதலாவது விடுதலை கிடைக்கிறது. இரண்டாவது காரியம், வஸ்திரம் தரிக்கப்பட்டவனாய் அவன் தன்மானத்தை இழந்து, வஸ்திரம் என்றதே தன் மானத்தை குறிக்கிறது தானே. இந்த மானத்தை காப்பாத்துறதுக்காக தான் நம்ம எல்லாரும் வஸ்திரம் தரிக்கிறோம். ஆனால் அவன் வஸ்திரம் தரியாதவனா இருந்தான். இயேசு வரும் பொழுது அவன் மானம் காக்கப்பட்டது. அவன் எதை இழந்து போய் இருந்தானோ, தன் வஸ்திரத்தை இழந்து போய் கிடந்தான். ஆனால் இயேசு வரும் பொழுது இழந்து போன தன் காரியத்தை அவன் திரும்ப மீண்டுமாக பெற்றுக்கொண்டான். தன் வஸ்திரத்தை இழந்து போனவன் மீண்டுமாக தன் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டான். புத்தியை இழந்து போனவன் இப்பொழுது புத்தி தெளிந்து உள்ளவனாய் மாறினான். புத்தி கலக்கத்தோடு பித்து பிடித்தவனாய் வனாந்திரத்தில் அலக்கழிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். ஆனால் இயேசு வந்த உடனே அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. என்ன விடுதலை கிடைக்கிறது? புத்தி தெளிவு உண்டாகுகிறது. புத்தி சுவாதீனம் இல்லாதவனாய் காணப்பட்டவன் இப்ப என்ன ஆகுது? புத்தி தெளிவு உண்டாக்குகிறது. நம்ம குடும்பங்கள், நம்மளுடைய காரியங்கள்ல கூட, என் பிள்ளைங்களுக்கு புத்தி இல்லையே ஆண்டவரே, ஞானம் இல்லையே ஆண்டவரே, இவங்க புத்தி இல்லாம இப்படி செய்யறாங்களே ஆண்டவரே, எனக்கு கூட சில நேரங்கள்ல புத்தி இல்லாம நான் பண்றேனே ஆண்டவரனே, இந்த காரியத்துல எனக்கு ஞானம் இல்லாம பண்றேனே, இந்த காரியம் எனக்கு ஆலோசனை இல்லாம நடக்குதே, யார் எனக்கு இந்த காரியத்துல ஆலோசனை சொல்லுவாங்க, யார் எனக்கு இந்த ஞானத்தை கொடுப்பாங்க, இது சரியா இது தவறான்னு சொல்லிட்டு யார் எனக்கு இது, யாராவது இதுல அனுபவப்பட்ட அனுபவசாலிகள் யாராவது இதை குறித்து எனக்கு இதை சொன்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு சில நேரங்களை நம்ம யோசிக்கலாம். ஆனால் இயேசு வரும்பொழுது கல்விமான்கள் அல்ல, நமக்கு அவர் ஞானத்தை தருகிறவராய் காணப்படுகிறார். உலகத்தில் ஞானவான்களை அல்ல, பைத்தியமானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். புத்திமான்களை அல்ல, தேவன் உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார்ன்னு சொல்லிட்டு, புத்திமான்களை ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? பைத்தியமான்களை. ஒருவேளை ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் காணப்படலாம். ஆண்டவரே, என்னை ஞானம் இல்லாம இப்படி பண்ணிட்டேனே, சில காரியங்கள் இப்படி இருக்குதே, எனக்கு யாராவது அட்வைஸ் கொடுத்தா நல்லா இருக்குமே, இந்த காரியங்கள் இப்படி இருக்குதே, இது எப்படி சரி கட்டுறதுன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு நம்ம வேதனைப்படலாம். ஆனால் இயேசு வரும் பொழுது அதற்கான ஞானத்தை அவர் குடிக்கிறவராய் காணப்படுகிறார். இயேசு வரும் பொழுது இழந்து போன காரியங்கள், உங்க பலவீனமா இருக்கலாம், உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலனா இருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு மரண படுக்கையோடு காணப்படலாம், ஒருவேளை ரட்சிப்பை இழந்து போய் காணப்படலாம், சில ஆவிக்குரிய வரங்களை பலன்களை இழந்து போய் காணப்படலாம், குடும்பத்துக்குள்ள சில காரியங்களை நம்ம இழந்து போய் காணப்படலாம், பிள்ளைகளை இழந்தவர்கள் இருக்கிறாங்க, கணவன்மாரை இழந்தவர்கள் இருக்கிறாங்க, மனைவியை இழந்தவர்கள் காணப்படலாம், வேலையை இழந்தவர்கள் இருக்கலாம். ஆனால் இயேசு வரும் பொழுது இழந்து போன அத்தனை காரியங்களையும் அவர் திருப்பி தருகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு ஒருவேளை வருமானங்களை கூட நீங்கள் இழந்து போய் இருக்கலாம். ஆண்டவரே, நல்ல வருமானம் வந்தது, இன்னைக்கு நான் வருமானம் இல்லாம நான் தவித்து கிடக்கிறேனே, ஆண்டவரே, சரீர பலத்தோடு கூட இருந்தனே, இன்றைக்கு யாராவது எனக்கு உதவி செஞ்சாதான் நான் எழுந்து நிற்கணும்ன்ற நிலைமையில நான் காணப்படுறேன்னு சொல்லிட்டு மனசுல அங்கலாய்ப்போடு கூட இருக்கலாம். ஆனால் இயேசு வரும் பொழுது ஒரு புதிய பலன், அந்த புதிய பலன் எப்படி இருக்கும்? காண்டாமிரக்கத்துக்கு ஒத்த பலனா இருக்கும். முன்பு இருந்த பலத்தை காட்டிலும், முன்பு ஒரு பலத்தோடு கூட இருந்தீங்க இல்ல, அந்த பலன் இல்ல. இயேசு வரும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வரும்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் வரும். உங்களை பார்க்கிறவங்க ஆச்சரியப்படுவாங்க. முன்பு இருந்த ஞானத்தை காட்டிலும் உங்ககிட்ட பேசுறதுக்கே ஜனங்க பயப்படுவாங்க. உங்ககிட்ட புறஜாதியார் வந்து பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஐயோ, அவகிட்ட பதிலே சொல்ல முடியாதுங்க. சில பேர் சொல்லுவாங்க, அவகிட்ட சொல்ல முடியாது, அவங்க கிட்ட பேசவே முடியாது, அவ சண்டைக்காரியாச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பேர் அல்லங்க. அவங்க கிட்ட பேச முடியாதுங்க. அவங்க பயங்கர புத்திசாலித்தனமா பேசுறாங்க. பயங்கர இருதயத்துல யோசிப்பாங்க, ஐயோ, அவகிட்ட பேசினாவே நம்ம மாட்டிக்குவோம், அவ கேட்கிற கேள்விக்கு நம்மளால பதில் மறு உத்தரவே கொடுக்க முடியாது. ஜனங்க புறஜாதியார் கண்டு உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க பயப்படுகிற ஞானத்தை, ஒரு விசேஷித்த ஞானத்தை உங்களுக்கு தருகிறவராய் காணப்படுகிறார். முந்தி இருந்த பலன் அல்ல. முந்தி இவ்வளவு நேரம் தான் பலன், முந்தி இவ்வளவு நேரம் தான் நீங்க செய்யும் பொழுதே ஒரு சோறு வரும், ஒரு பலவீனம் வந்து தாங்கிடும், எழுந்துக்க முடியாது.
அதிகாலையில எழுந்து ஜெபிக்க முடியாது. நேரப்பட்ட வேலையில எழுந்து முழங்காலிட்டு ஜெபிக்கிறதுக்கு ஒரு பலன் வரவே வராது. நான் ஜெபிக்கணும்னு தான் நினைக்கிறேன், நான் வேதம் வாசிக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா ஏதோ ஒரு பலவீனம் வந்து என்னை ஜெபிக்க முடியாதபடி முடக்கி போடுது. ஏதோ ஒரு பலவீனம் வந்து வேதம் வாசிக்க முடியாதபடி என் குடும்பத்துல எனக்கு ஒரு பலவீனத்தை உண்டு பண்ணுகிறது. ஆனால் இயேசு வரும்பொழுது முந்தி இருந்த பலத்தை காட்டிலும் முந்தி ஒரு 3 அதிகாரம் தாங்க படிக்க முடிஞ்சது, முந்தி ஒரு அரை மணி நேரம் தாங்க ஜெபிக்க முடிஞ்சது. ஆனால் இயேசு உங்களுக்குள் வரும் பொழுது, இயேசு உங்க வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது இழந்து போன காரியங்களை திரும்ப கொடுப்பார். அவர் எப்படிப்பட்ட பலத்தை தருகிறார்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருகிறார். கழுகுகளை காட்டிலும் உயர பறக்குகிற சட்டைகளை அடித்து பறக்கக்கூடிய அந்த பலத்தை உங்களுக்கு கட்டவிழ்க்கிறவராய் காணப்படுகிறார். இழந்து போன காரியங்கள், அன்றைக்கு பாருங்க, அவன் இழந்து போனான், ஞானத்தை இழந்து போனான், புத்தியை இழந்து போனான், தன் மானத்தை இழந்து கிடந்தவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு ஒருவேளை உங்க கூட ஏதோ ஒரு காரியத்துல உங்களை அவமானப்படுத்திருப்பாங்க, உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திருப்பாங்க. ஆனால் இயேசு வரும் பொழுது இழந்து போன காரியங்கள், எந்த இடத்துல நீங்க அவமானமாக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல உங்க உங்க தன்மானத்தை நீங்க விட்டு கொடுத்தீங்களோ, அதே இடத்துல இழந்து போன காரியத்தை, அவன் இழந்து போன வஸ்திரத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு அவன் வஸ்திரம் தரித்தவனா இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்திருந்தான். இப்ப நீங்க இழந்து போன காரியத்தை பெற்றுக்கொண்டு யாரோட ஆவியோடு கூட இருப்பீங்க? கர்த்தருடைய ஆவியோடு கூட இருக்கும் பொழுது, அவருடைய பாதத்தில் நீங்கள் உட்கார்ந்திருக்கும் பொழுது புறஜாதியார் கண்டு பயந்து ஒடுங்கி உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பதற்காகவே யோசித்து அவர் விட்டு உங்க வழியை விட்டு விலகி கடந்து போவார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில இயேசு தருகிறவராய் காணப்படுகிறார். அன்றைக்கு கூட பாருங்க, அந்த சமாரிய ஸ்திரீ, அவளும் ஒரு பாவத்தில் விழுந்து கிடந்தாள். அவள் சொல்றா, உனக்கு எத்தனை புருஷன் என்று கேட்கும்போது, எனக்கு 5 புருஷர்கள் இருக்கிறார்கள் என்று. அவ கூட ஒரு பாவத்துல விழுந்து கிடந்தா. யாராவது விடுதலை கொடுக்க மாட்டாங்களா என்று இயேசு அந்த கிணற்றின் அருகே வந்து, யாக்கோபினுடைய அந்த கிணற்றின் அருகே வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு விடுதலை. அவ பாருங்க, அதுவரையும் பாவத்துல பிடிக்கப்பட்டவளாய் ஒரு விபச்சார ஸ்திரீயாக காணப்பட்டாள் அந்த சமாரிய ஸ்திரீ. ஆனால் இயேசு வந்த உடனே ஒரு கிராமத்திற்கே சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு சுவிசேஷியாக மாறினாள். இயேசு வரும் பொழுது உங்க முன் வாழ்க்கை அல்ல, உங்கள் முன்னாடி இருந்த ஒரு ஐடென்டிஃபை கிடையாது, முன்னாடி இருந்த ஒரு அட்ரஸ் செக் பண்ணியிருந்தாங்க பாரு, அது கிடையாது, முன்னாடி இருந்த ஒரு லேபிள் உங்களுக்கு இருக்கும் பாருங்க, அது கிடையாது. இயேசு வரும் பொழுது எல்லாம் இதோ கிறிஸ்துவுக்குள் எல்லாம் புது சிருஷ்டியாய் மாறினது, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் சகலமும் புதிதாயின. இயேசு உங்களுக்குள் வரும் பொழுது இழந்த பலத்தை பெற்றுக் கொள்வீர்கள், இழந்த போன காரியங்களை பெற்றுக் கொள்வீர்கள், இழந்த போன ஆரோக்கியத்தை இரட்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். இழந்த போன காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் நீங்கள் மீட்டுக் கொள்வீர்கள். அவர் வரும்பொழுது உங்களுக்கு ஞானத்தை தருகிறவராய் காணப்படுகிறார். அவர் வரும்பொழுது உங்கள் சகலமும், உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ, உங்கள் கண்களுக்கு மறைக்கப்பட்ட காரியங்களை கூட அவர் வரும்பொழுது எல்லாம் வெளியே கிளம்பி போயிடும். அது தரித்திரமா இருந்தாலும் சரி, கட்டுகளா இருந்தாலும் சரி, அவன் கட்டப்பட்டவனாய் காணப்பட்டான். ஆனால் இயேசு வரும் பொழுது அவன் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. இன்றைக்கு கூட ஏதோ ஒரு கட்டுல நீங்க இருக்கலாம். அவர் வரும் பொழுது கட்டுகள் மாறும், தரித்திரங்கள் மாறும், சாபங்கள் விலகும், மந்திர தந்திரங்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகும், பலவீனங்கள் மாறும், வியாதிகள் மறையும், குடும்பத்துக்குள்ள ஒரு ரட்சிப்பும் ஒரு சமாதானத்தையும். சமாதானத்தோட போ, நீ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. அவர் கொடுக்கிற சமாதானம் அது தெய்வீக சமாதானம், அது என்றென்றைக்கும் அது உங்களுக்குள் வாசம் பண்ணும். இந்த நாளிலே கூட தேவன் தாமே நம்மள இந்த 3 நபர்களை குறித்து இன்னைக்கு நம்ம வேதத்துல பார்த்தோம். அது இந்த மகனாக இருந்தாலும் சரி, லேகியோனால பாதிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில நடந்த அற்புதங்களும், அந்த ஸ்திரீ அவள் வந்து அந்த பரிமள தைலத்தை ஊற்றும் போது அவளுக்கு கிடைத்த சமாதானமா இருந்தாலும் சரி, ஒரு பாவியானவள், ஆனால் அவளை பாருங்க, ஒரு கிராமத்திற்கே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவளாய் ஒரு சுவிசேஷியாக்கிய தேவன் மாற்றினார். இன்றைக்கு நம்மையும் கூட தேவன் எல்லா காரியங்களையும் புதிதாக்கி, எதெது காரியங்களை நீங்க இழந்து போய் இந்த இடத்துல வேதனையோடு கூட, ஐயோ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல இன்றைக்கு எனக்கும் கூட இந்த பலவீனம் இருக்கு, எனக்கும் கூட சமாதானம் இல்லாம இருக்கிறேன், எனக்கு கூட இந்த பிரச்சனையோடு இருக்கிறேன், இந்த வேதனையோடு கூட. அன்னைக்கு அவனுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது, அவளுக்கு சமாதானம் கிடைத்தது, அவள் சுவிசேஷியாக மாறினாலே, எனக்கு இப்படி மாறாதா என்று நம் இருதயத்துல கேட்கலாம். இயேசு வரும் பொழுது அதை காட்டிலும் இன்னும் மேன்மை உள்ளவர்களாய் தேவன் நம்மளை மாற்றக்கூட வல்லமையா இருக்கிறார். இன்னும் அதை காட்டிலும் ஒரு மகிமைக்காக நம்மளை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த தெய்வீக மகிமையை நமக்கு கொடுத்து, சாம்பலில் உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கு சிங்காரத்தை கொடுத்து அலங்கரித்து, எதை உங்க வீட்டுக்குள்ள நீங்க இழந்து போய் கண்ணீரோடு காணப்படுகிறீர்களோ அதை திரும்ப அவர் கொடுத்து, இழந்த போன சமாதானத்தையும்
இழந்து போன பலத்தையும், இழந்து போன வேலையும், இழந்து போன வருமானங்களையும், இழந்து போன ரட்சிப்பையும், இழந்து போன ஆவிக்குரிய பலத்தையும் அவர் திரும்ப மீண்டுமாக உங்களுக்கு கொடுத்து உயிர்ப்பித்து உங்களை மீண்டுமாக காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனோடு கூட எழும்ப செய்ய வல்லமையுடையவராய் இருக்கிறார். தேவன் தாமே இந்த வசனத்தின் பிரகாரமாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.